அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஒசூர், தேனிக்கோட்டை, தெக்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதியில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்திக்கட்டு பண்டிகை பாரம்பரிய முறைப்படி நடத்துவதற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு அந்த அத்துக்கட்டு பண்டிகை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல அதிமுக ஆட்சியில் ஏழைகள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் அம்மா மினிக்கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினிக்கிளினிக் திறந்த உடனே அந்த பகுதியில் ஏழைகள் நல்ல சிகிச்சை பெற்றாங்க. அது இந்த ஸ்டாலினுக்கு பொறுக்கல. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதை இப்போ மூடிட்டார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினிக்கிளினிக் திறக்கப்படும். கொரோனா காலம் உங்களுக்கு நன்றா தெரியும். உலகமே ஸ்தம்பித்து விட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பால தமிழ்நாட்டிலேயும் அந்த பாதிப்பு ஏற்பட்டது. திறமையா செயல்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த கொரோனா காலத்தில் 11 மாதம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம். தொழிலாளர்களுக்கு தனியா அவளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம், 2000 ரூபாய் பணம் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். முதல் கட்டமா கொடுத்தோம்ல. அப்ப தைப்பொங்கல் வந்தது. எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க விடுவதற்காக குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. கொரோனா காலத்தில் பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல. அந்த மன உளைச்சல் இருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கு அதிமுக அரசு ஆல் பாஸ் போட்டது. மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதினாங்க, பட்டம் பெற்றாங்க அதிமுக ஆட்சியில். அதே போல விவசாயிகள் கொரோனா காலத்தில் அவள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் நியாயமான விலை கிடைக்கல. அதனால விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசாங்கம் 12200 கோடி தோழக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றோம். தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஒரு முக்கியமான அறிவிப்புகளும் இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தமாக இருக்குன்னு கருதுகிறேன். இன்றைக்கு வரி அதிகமாக போட்டுட்டாங்க. அதெல்லாம் விலைவாசி உயர்வு. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவளை மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவியின் மீது வங்கிக்கு பணம் செலுத்தப்படுகிறார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்ப தலைவியின் வங்கியில் 2000 ரூபாய் மாதந்தோறும் செலுத்தப்படும். அதே போல குடும்ப அட்டை வைத்திருக்கின்றவர்களுக்கு விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும்
அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும். தற்போது பெண்களுக்கு நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம். இதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம். இந்த அரிசி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே கடையில் இருக்கிற அரிசி மாதிரி அற்புதமான அரிசி கொடுப்போம். இன்றைக்கு ஆந்திராவில் ரேஷன் கடையில் அப்படிப்பட்ட அரிசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. மாடர்ன் ரைஸ் மூலமாக விவசாயிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற நெல்லை மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக நம்முடைய ரேஷன் கடையில் மக்களுக்கு கடையில் விற்கின்ற மாதிரி தரமான அரிசி வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும். இன்னும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது விலையில்லாமல் வழங்கப்படும். அதுபோல சமையல் எண்ணெய் விலையில்லாமல் வழங்கப்படும். ரேஷன் கடையில் ஆட்டோ வைத்திருக்கின்றவர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்திருந்தா அவள் ஆட்டோ புதுசாக வாங்குறதுக்கு 75,000 மானியம் வழங்கப்படும். அதேபோல பட்டப்படிப்பு படித்து பணி கிடைக்காதிருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னும் பல திட்டங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் 297 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி, அதோட கட்டிடம் கட்டும் தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற பொழுது தவறி விழுந்து அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர் இப்படி அதிமுக ஆட்சி வந்தவுடனே அனைத்து தர மக்களுக்கும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் அரசு, மக்களுடைய அரசாங்கம், மக்களுக்காக பாடுகின்ற அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டு மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சியை கட்டி காத்தவர் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள். இருவரும் தலைவர் வழியிலே அதிமுக ஆட்சி கடந்த அற்புதமாக நாங்கள் நடத்தினோம். அப்படி அற்புதமான ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர எங்களுடைய வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கூட்டணி கட்சிக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நேரத்தில் கேட்டு மக்களை